வணக்கம். செந்தமிழுக்கு சேதுப்பிள்ளை கவியோகி சுத்தானந்த பாரதியார் இவரை பாராட்டினார். தருமபுரம் ஆதீனம் இவருக்கான பட்டம் கொடுத்தது சொல்லின் செல்வர் என்ற பட்டம் கொடுத்தது. இவர் தமிழ் பேச்சாளர், பேராசிரியர், எழுத்தாளர், பட்டம் பெற்ற வழக்கறிஞர், நெல்லை நகரத்தினுடைய நகர்மன்ற தலைவர், பச்சையப்பன் கல்லூரியில் ஆசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த தமிழ் துறையில் 25 ஆண்டுகளாக தலைமை பொறுப்பில் இருந்தவர். வையாபுரி பிள்ளை பிறகு தமிழ் பேரகராதியை உருவாக்குகின்ற அந்த பணியை செய்த பெருமை இவருக்கு உண்டு. தமிழ் இன்பம் என்கின்ற நூலுக்குத்தான் 1955ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமியுடைய முதல் விருது தமிழுக்கு கிடைத்தது. இத்தனை பெருமைகளை கொண்டவர் யார்? ராசவல்லிபுரம் பிறவி பெருமாள் பிள்ளை சேதுப்பிள்ளை. இப்போ நம்ம ஜாதியெல்லாம் சொல்கிறோம்னு நீங்கள் உடனே ஒரு கேள்வி என்ன மேலே எழுப்பிட வேண்டாம். இதெல்லாம் அவங்க அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். உங்கள் தாத்தா பேர் என்னான்னு கேட்டால் நம்ம சொல்கிறப்ப சாதியை கட் பண்ணிட்டுலாம் சொல்ல முடியாது. அது போட்டிருந்துங்க அந்த காலத்தில். 1896ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசவல்லிபுரத்தில் பிறவி பெருமாள் பிள்ளை சொர்ணத்தம்மாள் தம்பதியினுடைய மகனாக பிறக்கின்றார். ராமேஸ்வரத்தில் அமைந்த சேதுக்கரையினுடைய அந்த ஞாபகார்த்தமாக தன் பிள்ளைக்கு சேது என்று பேர் வைத்திருக்கிறார் இவருடைய தந்தையார். இவர் அங்கே இருக்க திண்ணப்பள்ளிக்கூடத்தில் படித்தார். அப்புறம் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய புனித சேவியர் கல்லூரியில் படித்தார். அதே போல் இந்து கல்லூரிலையும் படித்தார். பிறகு பச்சையப்பன் கல்லூரிக்கு சென்னைக்கு போனார். அங்கு ஆசிரியராக பணியாற்றியார். வழக்கறிஞர் பட்டமும் பெற்றார். சட்டம் பயின்றார். பிறகு திருநெல்வேலிக்கு வந்து அங்கே நகர்மன்ற தலைவராக இருந்தார். இவருடைய தமிழாற்றல் எப்படிப்பட்டது அப்படின்னா, எதுகை மோனையை இவர் கையாளுகிற விதம் இருக்கிறதே, அதுபோல் யாராலும் கையாள முடியாது. அவ்வளவு இனிமையாக இருக்கும். செவிக்கு இனிமை என்பது போல செவி நுகர் கனிகளாக இவருடைய சொற்கள் இருக்கும். இவருடைய பெருமையை பார்த்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவரை ஆசிரியராக அழைக்கின்றது. அப்போ தான் சோமசுந்தர பாரதியார், புலானந்தடிகள் இவர்களோடு இவர் வந்து அங்கே பணியாற்றுகிறார். இவரிடத்தில் படித்தவர் தான் பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள்லாம் இவரிடத்தில் படித்தவர்கள். பிறகு தான் சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வந்தபோது என்ன ஒரு பெரிய சாதனைன்னு கேட்டிங்கன்னா, இவர் தொடர்ந்து பேசிய பேச்சுக்கள், அதாவது கம்பனை பற்றி தொடர்ந்து பேசுகிறார். அப்படி பேசின அந்த பேச்சுகளெல்லாம் அவ்வளவு அருமையான தொகுப்பாக வந்திருக்குது. அதனால தாங்க சென்னை கம்பன் கழகமே உருவானது. அதே போல் தங்கசாலை தெருவில் திருக்குறளை பற்றி இவர் பேசினார். இவர் முதல் நூல் கூட திருவள்ளுவர் நூல் நயம்ங்கிற நூல் தான். திருவள்ளுவர் கழகம் தொடங்கப்பட்டது. என்ன சொல்கிறதாக இருந்தால், கோகலே அரங்கத்தில் சிலப்பதிகாரத்தை பற்றி இவர் பேசிய பேச்சுக்கு ஈடேது இணையாது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெருமையுடையவர். இவர் நகர்மன்ற தலைவராக இருந்தபோது பாளையங்கோட்டையிலும் திருநெல்வேலியிலும் இருந்த அந்த தெருப்பெயர்களில் இருந்த பிழைகளை எல்லாம் மாற்றி தூய தமிழ் பெயர்களை வைத்தார். அதனால தானுங்க இவர் எழுதின அந்த ஊரும் பேருங்கிற புத்தகத்துக்கு இணையாக ஒரு புத்தகத்தை சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கங்கை வேடனும் காலத்தி வேடனும். கங்கை வேடன் யார்? குகன். காலத்தி வேடன் யார்? கண்ணப்ப நாயனார். எப்படியா சேர்க்கிறார் பாருங்க. கங்கை வேடனும் காலத்தி வேடனும். வேலும் வில்லும். வேல் என்பது கந்தபுராணம், வில் என்பது ராமாயணம். இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய பெருமை அவருக்கு தான் உண்டு. அது மட்டும் இல்லை, இவருக்கு நான் சொன்ன இவர் வாங்கின பட்டமெல்லாம் நான் சொன்னேன். இவருடைய மொழி நடை எப்படி இருக்குன்னு தெரியுமா? வாழ்வும் தாழ்வும் நாடு நகரங்களுக்கும் உண்டு, சீரும் சிறப்பும் மிக்க பெருநகரங்கள் கூட கால வேறுபாட்டினால் புகைப்படிந்த ஓவியங்கள் போல காணப்படுகின்றன. என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த உரைநடை. வாழ்வும் தாழ்வும், சீரும் சிறப்பும், ஏற்றமும் இரக்கமும், புகைப்படிந்த ஓவியம் என்றெல்லாம் மொழி நடையை பயன்படுத்துகின்ற தன்மை யாருக்கு வரும்? அப்படி என்ன இவர் எழுதிட்டார்னு நீங்கள் கேட்கலாம். சிலப்பதிகார நூல் நயம், தமிழின்பம், தமிழ்நாட்டு நவமணிகள், தமிழ் வீரம், தமிழ் விருந்து, வேலும் வில்லும், வேலின் வெற்றி, வழி வழி வள்ளுவர், ஆற்றங்கரையிலே, கடற்கரையிலே, கிறிஸ்தவ தமிழ் தொண்டர், தமிழ் விருந்து, தமிழக ஊரும் பேரும். பாருங்கள், இவ்வளவு நூல்கள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம், அவரை பற்றி பேசுனீங்க, அவர் என்ன எழுதுனான்னு தெரியாமல் போச்சுங்களா, நாங்கள் எப்படி தேடி படிக்கிறதுன்னு. படிங்க.
படித்து பார்க்கிற போது தான் ஒருவருடைய பெருமை நமக்கு தெரியும். 1961ஆம் ஆண்டு இவர் மறைகின்ற காலம் வரையிலே இவர் ஆற்றிய தமிழ் பணிகளுக்கு ஈடேது இணையது. செந்தமிழுக்கு சேதுப்பிள்ளை, சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை. அவருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.